ஹலோ எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது எது? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். சரிங்களா? ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாது அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, குடும்பத்தில் ஒரு நபர், அது சிறுகதை ஆசிரியர் யார் அப்படின்னா கி. ராஜா நாராயணன். குடும்பத்தில் ஒரு நபர், அந்த சிறுகதை ஆசிரியர் கி. ராஜா நாராயணன். நெக்ஸ்ட்டு, நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னேது சிறப்பே. இதில் நுவ்வை அப்படிங்கிறது என்ன கேட்குறாங்க? தமக்கை. சரிங்களா? நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னேது சிறப்பே. இதில் நுவ்வை அப்படின்னா தமக்கை. நெக்ஸ்ட்டு, சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை என்னென்னு சொல்லி கேட்குறாங்க? விதவை திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வறும கிராம தர்ம முறையின் வீழ்ச்சி. ஆன்சர் எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 எல்லாமே சரி. சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை, விதவை திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வர்ண கிராம தர்ம முறையின் வீழ்ச்சி. ஆன்சர் டி எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றுகளில் லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். சரி. இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். சரி. இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். சரி. 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இதுவும் கரெக்டு. இப்போ ஆன்சர் 1 2 3 4 சரி. நெக்ஸ்ட்டு, இருந்தமிழை உன்னால் இருந்தேன் டேஸ் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன். இது எந்த விருந்தமிழ் தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்த டேஸை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. இமையோர். இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன். சரிங்களா? தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மதத்தில் அமைத்தார்கள் அப்படின்னா பௌத்தம். தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையில் எந்த மாடல் கேட்குறாங்க? பௌத்தம். நெக்ஸ்ட்டு, இட்ஸ் ஒன் ஆஃப் த பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரி மவுண்டைன் ஆஃப் பரம்பு. பாரி பரம்பு மலை. சரி. பேகன் பழனி மலை. சரி. வேட்டுவன் கோடைமலை. சரி, கோடைமலை. சரிங்களா? ஆய் குதிரை மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, ஆய் பொதிகை மலை அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஆன்சர் 1 2 3 கரெக்டு. 4 ராங். ஒய் டிட் சுப்பிரமணிய சிவா ட்ராவல் பை ட்ரெயின் ரயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய சிவா ஏன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலை அப்படின்னா லெப்ரசி பேஷண்ட். சரிங்களா? அவங்க தொழுநோயாக இருந்ததுனால அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு விடியல் கழகம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு விடியல் கழகம். நேம் the first Tamil newspaper which published a political cartoon during the colonial rule. அதாவது இந்த கருத்துள்ள படங்கள் எந்த நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் டைம் வெளியிட்டாங்க அப்படின்னா தி இந்தியா. அந்த கருத்துள்ள படங்கள் யார் வெளியிட்டாங்க? கமெண்ட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை சொல்லி கேட்டிருக்காங்க. தொற்றினை தூறும் மணற்கேரி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. சரிங்களா? இது திருக்குறள் தெரிஞ்சு ஈஸியாக பண்ணலாம். மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருக்குறள் கூறும் உவமை தொற்றினை தூறும் மணற்கேணி. நெக்ஸ்ட்டு, அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாய தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? எது ஆன்சர்னா பகுத்துண்ணுதல். அறநூல்கள் கூறும் அறங்களில் தலையாய அறம் அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாருன்னா பகுத்துண்ணுதல். சங்கமல்லி தமிழ் என்றவர் திருமங்கை ஆழ்வார்.
சங்கமொழி தமிழ் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். நெக்ஸ்ட்டு தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எதுன்னு கேட்டிருக்காங்க. காஞ்சி. தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை, இந்த 12 திணையும் கொடுத்துருப்பாங்களே, அது என்னென்ன, ஃபஸ்ட்டு வெச்சு திணைனா என்ன, கரந்தி திணைனா என்ன, நொச்சினா என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காஞ்சி. நெக்ஸ்ட்டு பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றை வெளிப்படுத்தியவர் சேவல். சரிங்களா? பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு அதை இக்கூற்றை வெளிப்படுத்தியவர் திரு ஆர் சேவல். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்கப்பெற்றது எனில் இப்போது எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிர்கி போர். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி தொடங்கப்பெற்றது. பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி தொடங்கப்பெற்றது எனில் அந்த போர் எதன் மூலம் முழுமை பெற்றது அப்படின்னா கிர்கி போர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் மதிய உணவை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். தமிழ்நாட்டில் மதிய உணவு யாருன்னா காமராஜர்.